அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஓகே, பாருங்க, இந்த டார்கெட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாலிட்டியில் இன்னைக்கு டார்கெட் 75ஓட 2வது கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் இருக்கிற உங்களுக்கு சிலபஸ் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து தான் இப்போ நமக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 25 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட கோடிங் ஷீட் இருக்குது, ஓஎம்ஆர் இருக்குது அப்படின்னாக்கா, ஓஎம்ஆரில் கூட அழகாக ஏபிசிடி அப்படின்றத எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம சதமில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வாசித்து பண்ணோம். இப்போ கொஷின்ஸ் வந்து வாசிக்காமல் நீங்கள் கரெக்டாக பொறுமையாக நிதானமாக அந்த 4 ஆப்ஷனையும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பாரதியாரோட கொட்டேஷன் பாருங்க. தேடி சோறு நீதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் நம்ம கிடையவே கிடையாதுங்க. நம்மெல்லாம் வந்து ஒரு சாதனை படைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு நிறைய சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்திருக்கோம். நீங்கள் எந்த ஒரு டிப்ரெஷனும் ஆகாதீங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய காரணம் கூற்று இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வச்சாக்கா எங்களுக்கு வந்து டிமோட்டிவேட்டட் ஆகுது, நாங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்றதுனால நிறையா உங்களுக்கு வந்து பேசிக்கான கொஷின்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம கொடுக்குற கொஷின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷினாவது டிஎன்பிசியில் வந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் சார் இதை வந்து சதம் மாதிரியே டார்கெட் 75 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து படிச்சுட்டு தான் இந்த டெஸ்ட்டை எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த 25 கொஷின் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த கொஷின்ஸை வந்து அணுகுங்க. ஒரு கொஷினாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கோடிங் ஷீட்டில் ஏபா பியா சியா டியான்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள்.
எழுதியாச்சா? 25 கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான். இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே 25. ஓகே, பார்க்கலாமா? விளக்கங்கள் பார்க்கலாமா? எல்லாமே ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான். நீங்க இப்போவாது இந்த ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். 50% ஈஸி, 50% டஃபா இல்லை, எல்லாமே பார்த்துடலாம். நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறது. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கோம். பாருங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக, குடியரசுத் தலைவர் மற்றும் பதவிக்காலம். இந்த மாதிரி கேட்பாங்களாங்க, டேட் எல்லாம் கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இயர் தான் படிச்சிருப்போம். அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கண்டிப்பா படிக்கணும். குடியரசுத் தலைவரோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் கண்டிப்பா படிக்கணும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 2002 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருமதி திரௌபதி முர்மு எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு தான் போகணும். நோ வாய்ஸ் இல்லைன்றாங்க பாருங்க. ஓகே, பாருங்களா, அந்த குடியரசுத் தலைவரோட லிஸ்ட்டை நம்ம படிச்சிட்டோம்னா ஓகேவா ஆயிடும். ஃபர்ஸ்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், வி கிரி, நீதிபதி இதயத்துல்லா, வி கிரி, பக்ருதீன் அலி அகமது, பி.டி. ஜாட்டி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, கியானி ஜெயில் சிங், ஆர் வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, கே.ஆர். நாராயணன், ஏ.பி.ஜே. அப்துல் கலாம், பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திருமதி திரௌபதி முர்மு. இந்த லிஸ்ட்டை தான் நம்ம படிக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பேரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ராஜாவும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ராஜாவும் ராதாவும் ஜாகிங் போறாங்க. ராஜாவும் ராதாவும் ஜாகிங் போறாங்க. எங்க போறாங்கன்னா கிரிக்கு போறாங்க. கிரினா மலை அப்படின்னு நம்ம படிப்போமா தமிழ்ல. கிரிக்கு போறாங்க. அவங்க இதயம் ஃபுல்லாவுமே கிரி பத்தின சிந்தனையாவே இருக்கு. ஓகேவா? ராஜாவும் ராதாவும் ஜாகிங் போறாங்க. எங்க போறாங்கன்னா கிரிக்கு போறாங்க. அவங்க இதயம் ஃபுல்லாவுமே கிரி பத்திர சிந்தனையாவே இருக்கு. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால மனசு பக்கு பக்குன்னுச்சு. ஒரு ஜாடி எடுத்தாங்க, நீல கலரா இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாடி எடுத்தாங்க, நீல கலரா இருந்தது, ஜெயில புடிச்சு போயிட்டாங்க. ஓகேவா? ஜாடி எடுத்தாங்க, நீல கலரா இருந்தது, ஜெயில புடிச்சு போட்டாங்க. ஜெயில்னாலே யார் இருப்பா? ஜெயிலர் இருப்பாரு. அந்த ஜெயிலர் பேரு வெங்கட்ராமன். ஜெயிலர் பேர் என்னது? வெங்கட்ராமன். நல்லா அடிச்சிடறாரு. ஜெயிலர்னாலே கொஞ்சம் டெரரா இருப்பாங்களா? வெங்கட்ராமன் என்ன பண்றாரு? நிறைய அடிச்சிடுறாரு. உடனே டாக்டர் சங்கர் போய் பார்க்க போறாரு. டாக்டர் சங்கர் போய் பாக்குறாரு. டாக்டர் சங்கர் பாக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நாராயணா, நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்றாங்க. நாராயணா, நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்க ஃப்ரெண்டு ஏபிஜேவை அனுப்புங்க அப்படின்றாங்க. எங்க ஃப்ரெண்டு ஏபிஜேவை அனுப்புங்க. நம்ம கூட எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச குடியரசுத் தலைவரோட பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நமக்கும் ஒரு ஃபேவரேட்டான பிரசிடென்ட் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? எங்க ஃப்ரெண்டு ஏபிஜேவை அனுப்புங்கன்றாங்க. ஏபிஜே போயிட்டு அந்த பாட்டிலை வாங்கி முகர்ந்து பாக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதிபா பாட்டிலுக்கு அப்புறம் தான் பிரணாப் முகர்ஜி, அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த். உங்களுக்கே தெரியும். இப்ப இருக்கிறவங்க திருமதி திரௌபதி முர்மு. திருமதி திரௌபதி முர்மு எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 15வது குடியரசுத் தலைவர். இதுல நம்ம எழுதுறப்ப ஏங்க இதுக்கெல்லாம் பேருக்கு நம்பர் எல்லாம் போடல அப்படின்னா, வி கிரி பாருங்க தற்காலிக குடியரசுத் தலைவர், முகமது இதயத்துல்லாம் தற்காலிக குடியரசுத் தலைவர், பி.டி. ஜாட்டியும் தற்காலிக குடியரசுத் தலைவர். அதனால இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜாவும் ராதாவும் ஜாகிங் போறாங்க. எங்க போறாங்கன்னா கிரிக்கு போறாங்க. அவங்க இதயம் ஃபுல்லா கிரி பத்திர சிந்தனையாவே இருக்கு. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால மனசு பக்கு பக்குன்னுச்சு. ஜாடி எடுத்தாங்க, நீல கலரா இருந்தது, ஜெயில புடிச்சு போட்டாங்க. ஜெயிலர் பேர் என்னன்னா வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் என்ன பண்றாரு? அடிச்சிடுறாரு. உடனே டாக்டர் சங்கர் போய் பார்க்க போறாரு. சங்கர் போய் பாக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாராயணா, நாங்க எந்த தப்புமே பண்ணல, எங்க ஃப்ரெண்டு ஏபிஜேவை அனுப்புங்கன்றாங்க. ஏபிஜே போயிட்டு என்ன பண்றாரு? அந்த பாட்டில வாங்கி முகர்ந்து பாக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஈஸியா ஞாபகம் வரும். அடுத்தது பாருங்க, இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் யாருங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்திருக்கப்பயே நிரந்தர தலைவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அரசியல் நிர்ணய சபை நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு படிப்போம். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவரோட தேர்தல் எப்ப நடந்ததுன்னா 1952 தான் நடந்தது. 1952 இருந்து 62 வரைக்கும் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதிக ஆண்டுகள் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஒரே நபர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். 10 வருஷம் இருந்தாருங்க. வேற எல்லாருமே 5 வருஷத்தோட வீட்டுக்கு போயிட்டாங்க. 5 இயர்ஸ் அந்த டேர்ம் பீரியட் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் மட்டும்தான் 10 வருஷம் இருந்தார். 10 வருஷம் குடியரசுத் தலைவரா இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது நமக்கு ராதாகிருஷ்ணன் தெரியும். 62 இருந்து 67 வரைக்கும் 5 இயர்ஸ். அடுத்தது பாருங்க, ஜாகிர் ஹுசேன்
பதவியில் இருக்கும் போதே இறந்து போன முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசேன். பதவியில் இருக்கும் போதே இறந்து போன முதல் குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன். 2 வருஷத்துல இறந்து போயிட்டாருங்க. ஓகேவா, 2 வருஷத்துல இறந்து போயிட்டாரு. இப்ப இவர் பதவியில் இருக்கும் போதே இறந்து போயிட்டாரா, அடுத்தது அந்த பதவிக்கு யார் வரணும்னா துணை குடியரசுத் தலைவர் வரணும். துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா விவி கிரி. துணை குடியரசுத் தலைவர் விவி கிரி. பாருங்க, தற்காலிகம் நம்ம போட்டிருக்கோமா, அவர் பாருங்க 2 மாசம் தான் இருக்கிறாரு. உடனே என்ன நினைக்கிறாருன்னா, குடியரசுத் தலைவரோட தேர்தலில் நம்ம போய் கலந்துக்கிட்டா என்னன்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா தற்காலிக குடியரசுத் தலைவரா ஒருத்தவங்க பதவி வைக்கிறாங்கன்னா அதிகபட்சமா 6 மாசம் தான் இருக்க முடியும். அதனால இவர் என்ன நினைக்கிறாரு, குடியரசுத் தலைவரோட தேர்தலில் போய் நம்ம கலந்துக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் யார்கிட்ட அடுத்த பதவி யாருக்கு கொடுப்பாங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அப்ப யாருங்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்படின்னா நீதிபதி இதயத்துல்லா. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்ப யாரு, நீதிபதி இதயத்துல்லா. அவரும் தற்காலிக குடியரசுத் தலைவரா 1 மாசம் இருக்கிறாரு. திரும்ப விவி கிரி போனார் இல்லைங்க, அந்த தேர்தலுக்கு போனார்ல, அவர் ஜெயிச்சிடறாரு. 5 வருஷம் இருக்கிறாரு. 69ல இருந்து 74, 5 இயர்ஸ். சரியா. அடுத்தது பக்ருதீன் அலி அகமது தேர்ந்தெடுக்கிறாங்க. பக்ருதீன் அலி அகமது 3 வருஷத்துல இறந்து போயிடுவாரு. பதவியில் இருக்கும் போதே இறந்து போன முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசேன். பதவியில் இருக்கும் போதே இறந்து போன 2வது குடியரசுத் தலைவர் யாருன்னா பக்ருதீன் அலி அகமது. அவர் பதவியில் இருக்கும் போதே இறந்து போயிடுறாரா, உடனே யார் போறா, துணை குடியரசுத் தலைவரான பிடி ஜாட்டி, பாசப்பா தனப்பா ஜாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசப்பா தனப்பா ஜாட்டி தற்காலிகமா இருக்கிறாரு. திரும்ப யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டிய 77ல இருந்து 82. இவரை பத்தி கேட்ட ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் என்னன்னா, 1977 போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அதுல இருந்து நீங்க டேட் அப்படியே வந்து இயரை கூட்டி போட்டுக்கிட்டோம்னா 5 இயர்ஸ் அப்படியே லைனா வருங்க. நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கிறது, நமக்கு தேவையான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், நம்ம தமிழ்நாட்டில இருந்து போனவர், ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து போனவர். ஏபிஜே அப்துல் கலாம் எத்தனை வருஷம், 5 வருஷம். 2002ல இருந்து 2007. இது ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க. 2002ல இருந்து 2007 வரைக்கும் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. பேட்டரி லோன் வருதுப்பா. 5 வருஷம். ஓகேவா. அடுத்தது பிரதிபா பாட்டீல் 5 இயர்ஸ், பிரணாப் முகர்ஜி 5 இயர்ஸ், ராம்நாத் கோவிந்த். இதுல நீங்க பார்க்க வேண்டியது, இந்த ஒரு பிரணாப் முகர்ஜியா இருக்கட்டும், பிரதிபா பாட்டீலா இருக்கட்டும், இந்த திரௌபதி முர்முவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நாள் எதுனா ஜூலை மாசம் 25ஆம் தேதி. இது நிறைய எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. ராம்நாத் கோவிந்த் பதவியேற்ற நாளை கண்டறினே கேட்டிருக்காங்க. ஜூலை மாசம் 25ஆம் தேதி தான் எப்போதுமே ஒரு 3 குடியரசுத் தலைவர் அந்த டேட்ல தான் பதவி பிரமாணமே எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. ஜூலை 25, 2017 ராம்நாத் கோவிந்த். அடுத்தது வந்து ஜூலை 25, 2022 யாருன்னா திரௌபதி முர்மு. ஓகேவா. அதனால இதில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயரையும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்காக தான் நான் இது கொடுத்திருந்தது. அது ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினும் கூட. பாருங்க, இதுல பாருங்க, பக்ருதீன் அலி அகமது. நம்ம இதுல படிச்சதுல டேட் எல்லாம் விட்டுருங்க, இயரை மட்டும் பாருங்க. பக்ருதீன் அலி அகமது, விவி கிரி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி, ஜாகிர் ஹுசேன். நம்ம என்ன படிச்சோம், ராஜாவும் ராதாவும் ஜாகிங் போறாங்க. ராஜா இல்ல, ராதாவும் இல்ல, ஜாகிர் ஹுசேன். அப்பனா இவர் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா. ஜாகிர் ஹுசேன் வருஷத்துல பாருங்க 67ல இருந்து 69. சரியா. 67ல இருந்து 69 ஜாகிர் ஹுசேன். ஒரு நிமிஷம். ஜாகிங் போறாங்க அப்படின்னு படிச்சோமா. இவருக்கு என்ன சொன்னேன், 1952ல இருந்து 62, இவங்களுக்கு 62ல இருந்து 67, இவங்களுக்கு 67ல இருந்து 69. ஜாகிர் ஹுசேன் என்னாரு, பதவி இருக்கும் போதே இறந்து போயிட்டாரா. அதனால டி ஆப்ஷனுக்கு பக்ருதீன் அலி அகமது. ஜாகிர் ஹுசேன் தான் இது. சரியா. அடுத்தது ஜாகிர் ஹுசேன் போன உடனே யாருங்க வந்தா, விவி கிரி வந்தாரு, தற்காலிக குடியரசுத் தலைவரா. ஜாகிங் போறாங்க. எங்க போறாங்கன்னா கிரிக்கு போறாங்க. அவங்க இதயம் ஃபுல்லா அப்படின்னு நம்ம படிச்சோமா, இதயம் ஃபுல்லா கிரி பத்தின சிந்தனையாவே இருக்கு. அப்படின்னா 69ல இருந்து 74 வரைக்கும் யாரு குடியரசுத் தலைவர்னா விவி கிரி. பிக்கு என்னது 69ல இருந்து 74. அடுத்தது நீலம் சஞ்சீவ் ரெட்டி. நான் என்ன சொன்னேன், 77ல போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் யாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. சி ஆப்ஷன். அப்பனா ஏ பக்ருதீன் அலி அகமது 74ல இருந்து 82 வரைக்கும். சரியா. அடுத்து இதுக்கு என்னங்க ஆன்சர் அப்படின்னா 3124. 3124. அடுத்தது பார்க்கலாமா. 3124. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
எந்த சட்ட திருத்தத்தின்படி டெல்லி தேசிய தலைநகர் பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் டெல்லி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக சிறப்பிடம் வழங்கப்பட்டுள்ளது? டெல்லி தேசிய தலைநகரை எப்பங்க அறிவிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 69வது சட்ட திருத்தம் 1991. 69வது சட்ட திருத்தம் 1991. சரியா? 69 நம்ம படிப்போம். 1969 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மதராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க. இஸ்ரோவை எப்ப தொடங்கினாங்கன்னா 1969. ராஜமன்னார் குழு மத்திய மாநில அரசுகளோட அந்த மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை ஆராயறதுக்காக தமிழக அரசால் போடப்பட்ட குழு தான் ராஜமன்னார் குழு. 1969. பாரதிதாசன் பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு 1969 அப்படின்னு நம்ம படிப்போம். நிறைய படிப்போம். அந்த 69 நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 69வது சட்ட திருத்தம் 1991 தான் டெல்லிய தேசிய தலைநகரா அறிவிப்பாங்க. நமக்கு இது தெரியும். 73 இது 61 கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா அந்த வாக்களிக்கும் வயதை 21ல இருந்து 18 ஆக்கினவர் யாருன்னா ராஜீவ்காந்தி. பிரதமர் ராஜீவ்காந்தி தான் ஆக்கியிருப்பாரு 1989. நமக்கு 74 73 தெரியும். 74வது சட்ட திருத்தம்னா இது 11வது அட்டவணை, இது 12வது அட்டவணை, இது பஞ்சாயத்து ராஜ், இது நகராட்சி. இது ரெண்டுமே எப்பனா 1992. இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1992 தான் கொண்டு வருவாங்க. சரியா? அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 69வது சட்ட திருத்தம் 1991. அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்க ஒரு சூப்பரான கொஸ்டின்ஸ். நீங்க இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பயப்படாம நமக்கு இந்த யூனியன் பிரதேசங்கள் இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இப்ப பிரிச்சாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அக்டோபர் 31, 2019. சரியா? அடுத்தது புதுடெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு. இது மூணுமே எப்பனா நவம்பர் 1, 1956. அடுத்தது பாருங்க, தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ அண்ட் டாமன், புதுச்சேரி, சண்டிகர். இதுதான் நமக்கு முன்னாடி இருந்த யூனியன் பிரதேசங்களோட எண்ணிக்கை. நம்ம ஸ்கூல் புக்ல பழைய புக்ல எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா எத்தனை கொடுத்திருப்பாங்கன்னா 9 யூனியன் பிரதேசங்கள் கொடுத்திருப்பாங்க. இப்ப எத்தனை இருக்குன்னா 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்கு. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பதான் பிரிச்சாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்றது அக்டோபர் 31, 2019. சரியா? புதுடெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க 1956 நவம்பர் மாசம் 1ஆம் தேதி. அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் பிரிச்சு கொடுப்பாங்க. அதுல இந்த புதுடெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு வந்துரும். அடுத்தது பாருங்களா, தாதர் நாகர் ஹவேலி 61ல யூனியன் பிரதேசமா அங்கீகாரம் பண்ணுவாங்க. யூனியன் பிரதேசமா அங்கீகாரம் பண்ணுவாங்க. சண்டிகர் 66ல யூனியன் பிரதேசமா அங்கீகாரம் பண்ணுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இப்ப பிரிச்சது. புதுடெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு மாநில மறுசீரமைப்பு சட்டம் போடப்பே பிரிச்சப்பட்டது. இந்த 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தாத்தா டை அடிச்சுட்டு புதுச்சேரி போயிட்டு சண்டி பண்றாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாத்தா டை அடிச்சுட்டு புதுச்சேரி போயிட்டு சண்டி பண்றாரு. தாத்தா அப்படின்னாக்கா தாதர் நகர் ஹவேலி. தாத்தா அப்படின்னா கொம்பு வச்சிருப்பாரா கையில? 61. சரியா? டைனாலே நமக்கு என்ன தெரியும்? 2ன்னு தெரியுமா? டைனா 2, ட்ரைனா 3. நம்ம ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படிலாம் படிச்சோம்னா ட்ரைனாலே 3, டைனா 2. சரியா? அதனால டையூ டாமனும் புதுச்சேரி 62. டையூ டாமனும் புதுச்சேரி எத்தனை? 62. சண்டிகர் 66. சண்டிகர் 66. இப்ப என்ன பண்ணிட்டாங்கப்பா, தாதர் நகர் ஹவேலி, டையூ டாமனையும் ஒன்னா இணைச்சிட்டாங்க. எப்ப இணைச்சாங்கன்னா ஜனவரி 26, 2020 இணைச்சிட்டாங்க. ஜனவரி 26, 2020 இணைச்சிட்டாங்க. அதனால இப்ப பாருங்க, இது 6 ஆயிடுச்சா, இது 7 ஆயிடுச்சு, இது 7, இது 8 ஆயிடுச்சு. அதனால எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இப்ப இருக்குதுன்னா 8 தான். 8 யூனியன் பிரதேசம் எப்படி ஞாபகம் வச்சா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், புதுடெல்லி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு. அடுத்து தாத்தா டை அடிச்சு புதுச்சேரி போயிட்டு சண்டி பண்றாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் 8 யூனியன் பிரதேசம். இங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்களேன். உங்களுக்கே தெரியும், தாதர் நகர் 10வது சட்ட திருத்தம் 12, 14, 18 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் இயரை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க பாருங்க, சண்டிகர் அப்படின்றது 1966, தாத்ரா நகர் ஹவேலி 61, டையூ டாமன் 62, புதுச்சேரி 62. சரியா? இயர் கேட்டாங்கன்னா இதுதான். 10வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது எதுனா 18 சண்டிகர், 14 புதுச்சேரி, 10 தாதர் நகர் ஹவேலி, 12 டையூ டாமன்.
பாருங்க இயரை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். தாத்ரா நகர் ஹவேலி ஃபர்ஸ்ட், அப்பனா 2-1-4-3, 2-1-4-3 டி ஆப்ஷன். சரியா, 2-1-4-3. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். சரியா, அடுத்தது பாருங்களேன். இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படலாம், ஆனால் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் என்ற கொள்கை நிராகரிக்கப்பட வேண்டும். பகுதி ஏ, பி, சி, டி ஆகியவை முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட வேண்டும். மேற்காணும் பரிந்துரைகளை பரிந்துரைத்த குழு எந்த குழுன்னு கேக்குறாங்க. பாருங்களேன், குழு அப்படின்னா அந்த மாநிலங்கள் எல்லாம் மொழிவாரியாக பிரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட முதல் குழு எந்த குழுனா எஸ்கே தார் குழு. மாநிலங்களை மொழிவாரியாக பிரிக்க அமைக்கப்பட்ட முதல் குழு எஸ்கே தார். இந்த எஸ்கே தார் குழு எப்ப அமைச்சாங்க அப்படின்னா ஜூன் மாசம் 1948. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 47, மறக்க மாட்டோம். அடுத்த வருஷம் 1948 தான் எஸ்கே தார் குழுவை அமைச்சாங்க. இவங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க? 6 மாசம் எடுத்துக்கிறாங்க. டிசம்பர் 1948 அறிக்கை வெளியிடுறாங்க. இந்த எஸ்கே தார் குழுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள். எஸ்கே தார் அப்படின்ற ஒரு தலைவர், பன்னாலால் ஜகத் நாராயணன் அப்படின்றவர் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மாநிலங்கள் எல்லாம் மொழிவாரியா பிரிக்க முடியாதுன்னு சப்மிட் பண்ணிடுவாங்க. சரியா, இதான் ஃபர்ஸ்ட் குழு. எஸ்கே தார் குழுவை பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். எஸ்கே தார் குழு ஜூன் மாசம், நம்ம ஸ்கூல் போற மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த வெக்கேஷன்லாம் முடிஞ்சு, சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு நம்ம எப்போ ஸ்கூல் போவோம்னா ஜூன் மாசம். 1948 எஸ்கே தார் குழு அமைக்கிறாங்க. இவங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்கன்னா 6 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க. டிசம்பர் 1948 அறிக்கையை வெளியிடுறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள். எஸ்கே தார் தலைவர், உறுப்பினர்கள் யாருன்னா பன்னாலால் ஜகத் நாராயணன். என்ன சொல்றாங்க, மாநிலங்கள் எல்லாம் மொழிவாரியா பிரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. 2வது அமைக்கப்பட்ட குழு ஜேவிபி குழு. இவங்க எப்ப சப்மிட் பண்ணாங்கப்பா, டிசம்பர் 1948. உடனே இந்த குழுவை அமைச்சிருவாங்க. இவங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 4 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க. 1949 ஏப்ரல் மாசம் குழுவோட அறிக்கையை வெளியிடுறாங்க. சரியா, அந்த ஜேவிபி குழு எந்த ஐஎன்சி மாநாட்டுல முடிவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெய்ப்பூர் ஐஎன்சி மாநாடு. ஜே ஃபார் ஜெய்ப்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜே ஃபார் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் ஐஎன்சி மாநாட்டுல தான் இந்த ஜேவிபி குழுவை அமைப்பாங்க. இவங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா 4 மாசம். ஜேவிபில யாரா இருந்தா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. இவங்க என்ன சொல்றாங்க, மாநிலங்கள் எல்லாம் மொழிவாரியா பிரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரியா, இதுக்கப்புறம் தான் இந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு ஒருத்தவர், ஆந்திராவை சேர்ந்தவர், தெலுங்கு பேசுற மக்கள் இனத்தை சேர்ந்தவர், 65 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து டிசம்பர் 15, 1952 இறந்து போயிடுவாரு. முதல் மொழிவாரி மாநிலமா எதை பிரிச்சு கொடுப்போம்னா ஆந்திராவை பிரிச்சு கொடுப்போம். அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி 1953. அக்டோபர் 1, 1953 முதல் மொழிவாரி மாநிலமா ஆந்திராவை பிரிச்சு கொடுத்துருவோம். மத்த எல்லா ஸ்டேட்டும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால 3வது அமைக்கப்பட்ட குழு தான் பசல் அலி குழு. 3வது அமைக்கப்பட்ட குழு பசல் அலி குழு. இது எப்பங்க அமைச்சாங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி 1953. இந்த முதல் மொழிவாரி மாநிலமா ஆந்திராவை அமைச்சாங்கல்லப்பா, அதே 53 தான் இந்த டிசம்பர் 1ஆம் தேதியே பசல் அலி குழு அமைச்சிட்டாங்க. இவங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கிறாங்கன்னா 2 இயர்ஸ் எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் குழு எவ்வளவு காலம் எடுத்துக்கிச்சுன்னா 6 மாசம். 2வது குழு எவ்வளவு காலம் எடுத்துக்கிச்சுன்னா 4 மாசம். 3வது குழு தான் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்குது. அது 2 வருஷம் டைம் எடுத்துக்குது. 1955 அறிக்கை வெளியிடுறாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. 1956 7வது சட்டத்திட்டத்தின்படி இந்தியாவை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 14 ஸ்டேட்ஸாவும் 6 யூனியன் பிரதேசமாவும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிலுவையில் உள்ள ஏபிசிடி அப்படின்றது முற்றிலும் நீக்கிறோம் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னா, அப்பெல்லாம் இந்தியாவை எப்படி பிரிச்சிருந்தாங்க, இப்ப இந்தியாவை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்ஸாவும் யூனியன் பிரதேசமாவும் பிரிச்சிருக்காங்க. ஆமாப்பா, 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு நம்ம படிச்சிருப்போம். இப்ப ஸ்கூல் புக்ல 65 நாட்கள் கொடுத்துருக்காங்க, அதனால 65 நாட்கள் சொன்னேன். சரியா, 56 நாட்கள் 65 நாட்கள் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறதுனால சொல்லியிருக்கேன். சரியா, பாருங்க, இந்த ஏபிசிடினா என்னதுங்க அப்படின்னா ஏ பிரிவு மாநிலங்கள், பி பிரிவு மாநிலங்கள், சி பிரிவு மாநிலங்கள், டி பிரிவு மாநிலங்கள் பிரிச்சிருந்தாங்க அந்த காலத்துல. ஏல என்ன இருந்ததுன்னா மாகாணங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாகாணம் தான் இப்ப என்னவாயிடுச்சுன்னா மாநிலம் ஆயிடுச்சு. இப்ப மதராஸ் மாகாணம், வங்காள மாகாணம், பம்பாய் மாகாணம் அப்படின்றதெல்லாம் மாநிலம் ஆயிடுச்சு. பி பிரிவுல சுதேசி அரசுகள் இருந்துச்சு. சுதேசி அரசு அப்படின்னாக்கா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. 565 சுதேசி அரசுகள் இருந்தது. அந்த 565 சுதேசி அரசுகளையும் ஒருங்கிணைத்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் பிஸ்மார்க், இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யாரு? பட்டேல் தான். அவரும் அவருடைய செயலாளர் விபி மேனன் அப்படின்றவங்களும் தான் சேர்ந்து இந்த சுதேசி அரசுகள் எல்லாம் ஒருங்கிணைப்பாங்க. சரிங்களா, அதனால பி பிரிவுல என்ன இருந்ததுன்னா சுதேசி, சட்டமன்றம் உள்ள சுதேசி அரசுகள்.
சி பிரிவுல இந்த யூனியன் டெரிட்டரி மாதிரி பகுதிகள்லாம் இருந்ததுப்பா. அந்த காலத்துல தலைமை ஆணையருக்கு கட்டுப்பட்ட மாகாணங்கள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் அங்க இருந்தது. டி பிரிவுல வெறும் அந்தமான் நிக்கோபாரை மட்டும் வச்சிருந்தாங்க. இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் போட்டதுனால அந்த ஏபிசிடி அப்படின்றத எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. அப்புறம் இந்தியாவை எப்படி பிரிச்சாங்க? 14 மாநிலமாவும் 6 யூனியன் பிரதேசமாவும் பிரிச்சு கொடுத்தாங்க. அடுத்தது இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கலாம், ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசல் அலி குழு தான் கொடுக்கும். பசல் அலி குழுல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 3 பேர் தான். பசல் அலி அப்படின்ற ஒரு தலைவர். உறுப்பினர்கள் யாருன்னா KM பணிக்கர் மற்றும் HN குன்ஷ்ரு. KM பணிக்கர் மற்றும் HN குன்ஷ்ரு அவங்க கொடுத்த பரிந்துரை தான் இது. அதனால பசல் அலி குழு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். குரோனாலஜிக்கல் ஆர்டர், இயர் வைஸா குரோனாலஜிக்கல் ஆர்டர் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் SK தார், அப்புறம் JVP குழு, அப்புறம் பசல் அலி குழு, அப்புறமா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். 5வது கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது யார் இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படுவார்? சூப்பரான கொஸ்டின். நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இது. குடியரசுத் தலைவர் இல்ல, துணை குடியரசுத் தலைவரும் இல்ல அப்படின்னா அடுத்த கேட்டகரி யாருக்கு போவோம்? உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இந்த மாதிரி இருந்திருக்காங்களா? ஆமாங்க. ஜாகிர் உசேன் அப்படின்றவர் பதவியில் இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. பதவியில் இருக்கும்போதே இறந்து போன முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜாகிர் உசேன் சொன்னா, அவர் இறந்து போனோடனே யார் வரா? VV கிரி வராரு. VV கிரி தற்காலிக குடியரசுத் தலைவரா பதவி வைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா 6 மாசம் தான் இந்த பதவியில இருக்கலாம், அதனால இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நம்ம குடியரசுத் தலைவரோட தேர்தலுக்கு போலான்னு போயிடுறாரு. அடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்க? நீதிபதி இதயத்துல்லாவுக்கு கொடுக்குறாங்க. அவர் தான் அப்ப உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்கிறாரு. 1969 நடக்குது இந்த நிகழ்வு எல்லாம். 1969 நீதிபதி இதயத்துல்லா அப்படின்றவர் தான் தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். இது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல் தான் கொடுத்துருக்காங்க. 52ல இருந்து 62 குடியரசுத் தலைவரை பத்தி படிப்போம். சரியா? 52வது ஆர்டிகல்ல இருந்து 62வது ஆர்டிகல் வரைக்கும் குடியரசுத் தலைவரை பத்தி சொல்றாங்க. 52வது ஆர்டிகல் என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் இந்தியாவுல குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 53ல அவர் தான் மத்திய நிர்வாகத்தோட தலைவரா இருக்கிறாரு. 54ல குடியரசுத் தலைவரோட தேர்தலை பத்தி சொல்லுவாங்க. 55ல தேர்தல் முறைகளை பத்தி சொல்லுவாங்க. 56ல பதவி காலத்தை பத்தி சொல்லுவாங்க. 57ல மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி பெற்றவர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 59, 58 தகுதிகள், 59 நிபந்தனைகள், 60ல பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம், 61ல பதவி நீக்கம் செய்யும் முறை, 62ல குடியரசுத் தலைவரோட பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே தேர்தலை வைக்கணும்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆர்டிகல்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 52ல என்ன சொல்லுது? இந்தியாவுல குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும். இந்திய குடியரசுத் தலைவரை பத்தி சொல்றதுதான் 52. 58 எட்டாத தகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டாத தகுதி. நம்ம குடியரசுத் தலைவர் ஆக முடியுமாப்பா? ஆக முடியாது. எட்டாத தகுதி. மாசத்துக்கு எவ்வளவு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? 5 லட்ச ரூபாய் சம்பளம் தராங்க. ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு ஒரு வீடு இருக்குது, புதுடெல்லியில இருக்குது. ராஷ்டிரபதி நிலையம்னு ஒண்ணு இருக்குது ஹைதராபாத்ல. ரீட்ரீட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சிம்லால வச்சிருக்காங்க. அவருடைய மாச சம்பளமே 5 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் எட்டாத தகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 தகுதிகள். சரியா? அடுத்தது ஒன்றிய அரசின் நிர்வாக அதிகாரம் 53. அப்பனா என்னதுப்பா? B 2 2 3 1 டி ஆப்ஷன். சரியா? அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்க. முதல் மக்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். லோக்சபா, ராஜ்யசபா. பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு. பாராளுமன்றத்துல 2 அவை இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 2 அவை இருக்கு. சரியா? இந்த லோக்சபா ராஜ்யசபான்ற பேரே என்ன பேருனா ஹிந்தி பேரு. தமிழ்ல என்ன சொல்றாங்க? மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? ஹவுஸ் ஆஃப் பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த மக்களவை, லோக்சபா எப்ப ஏற்படுத்தினாங்க? ராஜ்யசபா எப்ப ஏற்படுத்தினாங்க? ஏப்ரல் 17 1952ல உருவாக்குறாங்க. ராஜ்யசபா ஏப்ரல் 3 1952ல ஏற்படுத்துறாங்க. சரியா? முதல் கூட்டம் எப்ப நடந்தது? மே 13 1952. இதோட முதல் கூட்டம் எப்ப நடந்தது? மே 13 1952. இந்த பேர் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஹவுஸ் ஆஃப் பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை. இது மாநிலங்களவை அப்படின்னாக்கா அது ஒரு மறைமுக தேர்தல் தான். நேரடி தேர்தல்ல நம்ம ஓட்டு போட மாட்டோம். சரியா? இந்த லோக்சபா ராஜ்யசபான்ற பேர் எப்ப மாத்தினாங்கன்னா 54ல தான்ப்பா மாத்துறாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் மாத்துறாங்க. லோக்சபா ராஜ்யசபான்ற பேர் எப்ப மாத்துறாங்கன்னா 54ல தான் மாத்துறாங்க.
இதை எப்ப மாத்தினாங்க அப்படின்னா மே 14 1954. இது ஆகஸ்ட் 24 1954. இதுல படிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த 3 இயரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மக்களவை மாநிலங்களவை எப்ப ஏற்படுத்துறாங்கன்னா இது ஏப்ரல் 17 1952, இது ஏப்ரல் 3 1952. முதல் கூட்டம் ரெண்டுமே சேம் தான், மே 13 1952, இதுவும் மே 13 1952. பேரை எப்பங்க மாத்தினாங்க ஹிந்தி பேரை அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு தான் மாத்தினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பொது தேர்தல் எப்ப நடந்ததுன்னா 52ல தான், 54ல தான் பேரை மாத்துறாங்க, லோக்சபா ராஜ்யசபான்ற பேரை. இது எப்பனா மே 14 1954, இது ஆகஸ்ட் 24 1954. சரியா? அப்பனா முதல் கூட்டம் எப்ப நடந்தது? மே 13 1952. சரியா? அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கி உள்ளது? 53ல 2வது ஆர்டிகல். இது ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கும். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி. 3 வகையான படைகள் இருக்கு. ராணுவ படை, விமானப்படை, கப்பல் படை. ராணுவ படையோட ஹெட் பேரு ஜெனரல். ராணுவ படையோட ஹெட் பேர் ஜெனரல். இவருக்கு என்ன நட்சத்திர அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க? 3 நட்சத்திர அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. சரியா? விமானப்படையோட ஹெட் பேரு அட்மிரல். விமானப்படையோட ஹெட் பேரு ஏர் சீஃப் மார்ஷல். ஏர் சீஃப் மார்ஷல். கப்பற்படையோட ஹெட் பேரு அட்மிரல். இந்த 3 படையும் இவ்வளோ காலமா ஒருங்கிணைத்தவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் ஒருங்கிணைச்சிட்டு இருந்தார். முப்படைகளின் தலைமை தளபதி யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணிட்டாங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணிட்டாங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்ற போஸ்டிங் எப்ப கிரியேட் பண்ணாங்க? ஜனவரி 1 2020. ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு? பிபின் ராவத். பிபின் ராவத் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அவர் எதிர்பாராத விதமா அந்த ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துடுவாரு. அந்த ஊட்டிக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல இறந்துடுவாரு. அதனால இப்ப யாருங்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னா அனில் சவுகான். அனில் சவுகான். இவர் எழுதின புத்தகத்தை தான் 2023 ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆஃப்டர் தி மேத் ஆஃப் நியூக்ளியர் அட்டாக் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னே கேட்டாங்க. அனில் சவுகான் அப்படின்றவர் தான். சரியா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 53ல 2. இதை ஃபுல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் தான். ஆனா அந்த இப்போ ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணிட்டாங்க, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எந்த சட்ட பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவருக்கு வகிக்கிறார்? துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். பாருங்க, நாட்டுல முதல் பதவி யாருக்கு அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவருக்கு தான். நாட்டின் உயர்ந்த முதல் பதவி எதுனா குடியரசுத் தலைவர் தான். 2வது உயர்ந்த பதவி எதுனா துணை குடியரசுத் தலைவர். 3வது மிக உயர்ந்த பதவி எதுனா பிரதமர். சரியா? ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், அப்புறம் துணை குடியரசுத் தலைவர், 3வது யாருன்னா பிரதமர். பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு நம்ம ஆர்டிகல் படிச்சுட்டோம். 52ல இருந்து 62 வரைக்கும் குடியரசுத் தலைவர் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 62வது ஆர்டிகல் என்ன சொல்லுன்னா குடியரசுத் தலைவரோட பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே தேர்தலை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 62 கூட 72 ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்னு படிப்பீங்க. குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம். இதுக்கு இடைப்பட்ட ஒரு ஆர்டிகல் இருக்குல்லப்பா, 63ல இருந்து 71 யாரை பத்தி சொல்லும்னா துணை குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லும். துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற கான்செப்டை பத்தி சொல்றதா 63ல இருந்து 71. 63வது ஆர்டிகல் தான் 2வது மிக உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற கான்செப்ட் எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுத்தாங்க. செனட் அவை அப்படின்னு அங்க ஒரு அவை இருக்கும், ஹவுஸ் ஆஃப் செனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செனட் அவையோட தலைவர் எப்போதுமே வைஸ் பிரசிடென்ட் அந்த நாட்டுல. அதனால நம்மளுடைய ராஜ்யசபாவோட சேர்மன் எப்பயுமே எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னு கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். இந்த 63வது ஆர்டிகல் அதுதான் சொல்லுது. 63வதுல இருந்து 71 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் பத்தி படிக்கிறோம். சரியா? அதுவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன், கொண்டு வர எங்க தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முத எப்ப கொண்டு வந்தாங்க? 1963ல கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம்னா யாரால கொண்டு வர முடியும்? எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கொண்டு வர முடியும். ஒரே ஒரு அமைச்சருக்கு எதிராக கொண்டு வர முடியுமா அப்படின்னாக்கா கொண்டு வர முடியாது. அமைச்சரவை குழுக்கு எதிராக தான் கொண்டு வர முடியும். குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில கொண்டு வரணும்னா குறைந்தபட்சம்
50 உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. அதனால நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முதலாக சந்தித்த பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிக முறை சந்தித்த பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் தனது பதவியை இழந்த பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எங்க தான் கொண்டு வர முடியும்னா மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அது ரிலேட்டடான டேட்டாஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. கூட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களில் வேறுபட்டதை கண்டறி. அது என்னங்க கூட்டம் அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்ன்ற கான்செப்ட் எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது? நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. ஜாயிண்ட் சிட்டிங்ன்ற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தாங்க? ஆஸ்திரேலியால இருந்து எடுத்தாங்க. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு 3 விஷயம் தான் நம்ம எடுத்திருப்போம். ஜாயிண்ட் சிட்டிங் ஒன்னா பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு படிப்போம். பொது பட்டியல் அப்படின்ற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம்னா ஆஸ்திரேலியால இருந்து தான் எடுத்தோம். ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வர்த்தகம் மற்றும் வாணிகம் எங்கேருந்து எடுத்தோம்னா ஆஸ்திரேலியால இருந்து எடுத்தோம். இந்த கூட்டத்தை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் எதுங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 108. கூட்டத்தை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் எது? 108. கூட்டம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 108னா ஆம்புலன்ஸ். நம்ம ஊர்ல ஆம்புலன்ஸ் வருதுன்னா கூட்டமா கூட்டிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டத்தை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் எதுனா 108. இந்த கூட்டம் அப்படின்ற கொள்கை எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால 3 விஷயம் தான் படிக்க போறீங்க. கூட்டம் 1, பொதுப்பட்டியல் 1, இன்னொன்னு என்னது? ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா மக்களவை சபாநாயகருக்கு உள்ளது. மக்களவை சபாநாயகர் இல்லை என்றால் மக்களவையின் துணை சபாநாயகர், அவரும் இல்லை என்றால் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் தான் தலைமை வகுப்பாங்க. பாருங்க, இதுல குடியரசுத் தலைவரும் வரமாட்டார் தலைமை வகிக்க, துணை குடியரசுத் தலைவரும் வரமாட்டார். சரியா? இந்த கான்செப்ட் ஞாபகம் வரணும். இது வரைக்கும் இந்தியாவில் கூட்டம் மூலமா நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் 3 மசோதா தான். சரியா? கூட்டம்னா என்னன்னா பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா. குடியரசுத் தலைவரும் சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட். நமக்கு அதுக்கே ஒரு ஆர்டிகல் படிப்போம். 79வது ஆர்டிகல் என்ன தெரியுமா சொல்லும்? குடியரசுத் தலைவர் என்பவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னே சொல்லும். குடியரசுத் தலைவர் என்பவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம். ஒரு மசோதாவை பாஸ் பண்றாங்க, இங்க கொண்டு வராங்க, இவங்க சாங்ஷன் பண்ணி இவங்களுக்கு அனுப்புறாங்க. குடியரசுத் தலைவருக்கு கைக்கு போகும். கடைசியா அவர் கையெழுத்து போட்டா அது சட்டமா மாறிடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பேர் பில். அவர் கையெழுத்து போட்டா அது சட்டமா மாறிடுது, ஆக்டா மாறிடுது. சரிங்களா? மசோதான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது சட்டமா மாறிடும். ஓகேவா? ஏதோ ஒரு அவையில கொண்டு வராங்க, இன்னொரு அவை ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஆனா நாட்டோட நலன் கருதி குடியரசுத் தலைவர் அவசரமா அந்த சட்டத்தை போகணும்னு நினைக்கிறாரு, கூட்டம் மூலமா நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 108. இது வரைக்கும் இந்தியாவில் 3 முறை தான் கூட்டம் நடந்திருக்கு. 1961, 1978, 2002. 1961 என்ன மசோதானா வரதட்சணை தடுப்பு மசோதா. 1978 வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா. 2002 பொடா சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், தடுப்பு காவல் சட்டம், டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்னு படிப்பீங்க. பொடா சட்டத்தை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் கூட்டம் மூலமா நிறைவேற்றுவாங்க. சரிங்களா? அதனால இதுல எது கிடையாதுன்னா இது கிடையாது, மற்றது எல்லாமே உண்டு. வரதட்சணை தடுப்பு மசோதா 1971, வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா 1978, பொடா சட்டம் 2002. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க, மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் அவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும்? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணலாமாங்க? பண்ணலாம். ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். ஓகேவா? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணலாம்னா பதவி நீக்கம் பண்ணலாம். துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணலாமானா பதவி நீக்கம் பண்ணலாம். இந்த கான்செப்ட் எல்லாம் எங்கேருந்து திரும்ப எடுத்தோம்? அமெரிக்கா நாட்டில இருந்தா எடுத்தோம். அமெரிக்காவில் இந்த பிரசிடென்ட் அப்படின்றவங்களும் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றவங்களும் உச்சபட்ச அதிகாரத்தோட இருக்கிறவங்க, அவங்க உச்சபட்ச ஒழுக்கத்தோடையும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்க பதவி நீக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை நம்ம அங்கிருந்து தான் காப்பி அடிச்சோம். ஒரு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும்னா அந்த ஆர்டிகல் என்ன சொல்லணும்னா 61. துணை குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகல் கொடுத்துருக்க மாட்டாங்க, பிரசிடென்ட்க்கு மட்டும் ஆர்டிகல் கொடுத்திருப்பாங்க. 61 இம்பீச்மெண்ட்டை பத்தி சொல்லும். ஒரு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அந்த மசோதாவை லோக்சபால எடுத்துட்டு வரணுமா இல்ல ராஜ்யசபால எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 அவையிலுமே எடுத்துட்டு வரலாம். லோக்சபாலையும் எடுத்துட்டு வரலாம், ராஜ்யசபாலையும் எடுத்துட்டு வரலாம். எந்த அவையில எடுத்துட்டு வராங்களோ அந்த அவையில எவ்வளவு பேர் கையெழுத்து போடணும்? 1/4 பங்கு பேர் கையெழுத்து போடணும். ஓகேவா? 1/4 பங்கு பேர் கையெழுத்து போட்டு அந்த தீர்மானத்தை 14 நாட்களுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கணும். திரும்ப 2/3 மெம்பர்ஸை வச்சு நிறைவேற்றம் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன படிப்போம் அப்படின்னா ஆர்டிகல் இவருக்கு வராது.
துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை எந்த அவையில தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ராஜ்யசபால மட்டும்தான் எடுத்துட்டு வர முடியும். லோக்சபால எடுத்துட்டு வர முடியாது, ராஜ்யசபால மட்டும்தான் எடுத்துட்டு வர முடியும். சரியா? இவருக்கு என்னதுங்க, ராஜ்யசபால சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா 2/3 மெம்பர்ஸை வச்சு நிறைவேற்றி 14 நாட்கள் முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இவருக்கும் 14 நாள் தான், இவருக்கும் 14 நாள் தான். அதனால 14 நாட்கள் அப்படின்றதுதான் கரெக்ட். சரியா? சரவணன் கன்கரண்ட் லிஸ்ட் கனடாவா மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பாருங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு படிப்போம். பொது பட்டியல் அப்படின்ற கொள்கை ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. எஞ்சிய அதிகாரங்கள் தான் கனடா நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்றது தான் கனடா. சரியா? ஸ்கிரீன் நாட் கிளியர் மேடம் கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த கொஸ்டினை, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. மாநிலங்களவை நிரந்தரமான அவை, இவற்றை கலைக்கப்பட முடியாது. கரெக்டுங்க. மாநிலங்களவைனா எதை சொல்றாங்க, பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு, லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. இதை பத்தி தான் பேசுறாங்க. இது ஒரு நிரந்தரமான அவை. சரியா? பாருங்க, இதோடைய பதவிக்காலம் என்னதுங்க, லோக்சபாவோட பதவிக்காலம் பொதுவா 5 வருஷங்க. ஆனா அதை முன்னாடியே கலைக்க முடியுமா, முன்னாடியே கலைக்க முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எப்ப, எமர்ஜென்சி பீரியட்ல. சரியா? இந்த மாநிலங்களவை அப்படின்றது ஒரு நிரந்தரமான அவை, அதை கலைக்கவே முடியாது. அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் 5 ஆண்டுகள். இது தப்பு. எத்தனை வருஷம், 6 வருஷம். இங்கதான் 5 வருஷம். லோக்சபா அப்படின்றது உறுப்பினர்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ராஜ்யசபா உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு படிப்போம். ராஜ்யசபா உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களில் 4 1 பங்கு உறுப்பினர்கள், 3 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 3 1 பங்கு உறுப்பினர்களை தான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு, 1 மட்டும் சரி. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத காலத்தில் ஆளுநர் எந்த ஷரத்தின் கீழ் அவசர சட்டத்தை செயல்படுத்துகிறார்? அவசர சட்டம் அப்படின்னாலே நீங்க எமர்ஜென்சி பவர் நினைச்சிடாதீங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த கவர்னரை பத்தி சொல்றாங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னாலே ஆர்டிகல் 213. பாருங்க, குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் என்னதுங்க, ஆர்டிகல் 123. ஆளுநரோட அவசர சட்டம் என்னதுங்க அப்படின்னா 213. குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் 123, ஆளுநரின் அவசர சட்டம் 213. நம்ம அவசர சட்டம்னாலே நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா நெருக்கடி நிலை அதிகாரம் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. நம்ம எப்போதுமே படிப்போம் ஆர்டிகல்ஸ் 352. நம்ம பாலிட்டி படிக்கணும்னு வந்தப்ப இந்த ஒரு 3 ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த ஆர்டிகல் இருக்கும். தேசிய நெருக்கடி நிலை 352, மாநில நெருக்கடி நிலை 356, நிதி நெருக்கடி நிலை 360ன்னு படிப்போம்லப்பா. அது நெருக்கடி கால அதிகாரங்கள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த கவர்னர். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னா என்னதுங்க, அவசர சட்டங்களை உண்டாக்கும் அதிகாரம். பாருங்க, ஏதாவது ஒரு சட்டம் போடுறாங்கன்னா நான் சொன்னல பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர். பாருங்க, இந்த லோக்சபா ராஜ்யசபா எல்லா நாளும் கூடி இருப்பாங்களா, பார்லிமெண்ட் எல்லா நாளும் டெல்லியில எம்பிஸ் இருப்பாங்களான்னா 3 முறை தான் இந்தியாவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர்னா பிப்ரவரில இருந்து மே வரைக்கும், மழைக்கால கூட்டத்தொடர்னா ஜூலை டு செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர். இந்த 3 கூட்டத்தொடர் இல்லாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 123. குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் 123, ஆளுநரின் அவசர சட்டம் 213. அதே மாதிரி ஸ்டேட்ல சட்டமன்றம் இருக்கும், சட்டப்பேரவை இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டப்பேரவை கூடாதப்ப இவரும் என்ன பண்ணலாம், அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அதுக்கு ஆர்டிகல் 213. அந்த சட்டம் எவ்வளவு காலம் நிலுவையில இருக்கும், 6 மாசம் வரைக்கும் நிலுவையில இருக்கும். அந்த சட்டம் திரும்ப வேணும்னா 6 வாரத்துக்குள்ள பர்மிஷன் வாங்கணும். பாருங்க, அந்த சட்டம் 6 மாசம் வரைக்கும் நிலுவையில இருக்கும். திரும்ப பார்லிமெண்ட் கூடி 6 வாரத்துக்குள்ள பர்மிஷன் வாங்கிடணும் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி இங்க ஆளுநர் சட்டமன்றம் கூடி 6 வாரத்துக்குள்ள பர்மிஷன் வாங்கிடணும். அதான் அவசர சட்டம். இவருக்கு 123, அவருக்கு 213. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின் பாருங்க. மாநிலத்தின் உயர்ந்த சட்ட அதிகாரியான மாநில அரசின் முதன்மை வழக்கறிஞரின் பதவி மற்றும் பணிகள் பற்றி கூறும் விதி எது? மாநிலத்திலன்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்னது? அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் இதோ கொடுத்துருக்காங்க பாரு, அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரலை பத்தி சொல்ற ஆர்டிகல் 165. அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்ற ஆர்டிகல் 76. தெளிவா இல்லைன்னு சொல்றாங்கப்பா. அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்ற ஆர்டிகல் 76,
அட்வொகேட் ஜெனரலை பத்தி சொல்ற ஆர்டிகல் 165. இந்த ஒன்னியோன்னு இருந்தாலே ஞாபகம் இருந்தாலே போதும். உயர்ந்த சட்ட அதிகாரி, இந்தியாவின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொல்லுவாங்க அவரை. அட்டார்னி ஜெனரல் மாநிலத்தின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்றது அட்வொகேட் ஜெனரல். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16வது கொஸ்டின். கீழ்கண்டவைகளில் இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்கள் யார்? பாருங்க, துணை குடியரசுத் தலைவரை பத்தி கேட்கறாங்க ஒரு கொஸ்டின். துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் யாருங்க? வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு படிச்சோம். வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற கான்செப்ட் எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கான ஆர்டிகல் 63ல இருந்து 71 படிச்சிட்டோம். யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றத பாருங்களா, ரொம்ப ஈஸி. நீங்க துணை குடியரசுத் தலைவர்லாம் பார்த்து பயப்படவே வேணாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப எத்தனாவது துணை குடியரசுத் தலைவர்னா 14வது துணை குடியரசுத் தலைவர் தான் திரு மேதகு ஜெகதீப் தங்கர் அப்படின்றவர். ஜெகதீப் தங்கர் அப்படின்றவர் பாருங்க. பாருங்க, இந்திய துணை குடியரசுத் தலைவரோட பட்டியல் கொடுத்திருக்க. ராதாகிருஷ்ணன், ஜாகீர் ஹுசேன், வி கிரி, கோபால் ஸ்வரூப் பதக், பி.டி. ஜாட்டி, இதயத்துல்லா, வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, கே.ஆர். நாராயணன், கிருஷ்ணகாந்த், பைரோன் சிங் ஷெகாவத், முகமது ஹமீத் அன்சாரி, வெங்கையா நாயுடு, இப்ப இருக்கிறவரு ஜெகதீப் தங்கர் அப்படின்னு படிப்போம். சரிங்களா? ஜெகதீப் தங்கர். பாருங்க, இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு பேர் எல்லாமே நல்ல பரிச்சயமான பேரா தான் இருக்கும். சார், இதை மட்டும் எடுத்து கொடுக்கலாம், கொஞ்சம் போயிடுச்சு. பாருங்களேன், இந்த பேர் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பேர் தான். ஏன்னா ஒரு 6 பேர் வந்து துணை குடியரசுத் தலைவரா இருந்து குடியரசுத் தலைவரா இருப்பாங்க. சரிங்களா? பாருங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பாருங்களா. ஃபர்ஸ்ட் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரை ஒருத்தர வாசிச்சு பாருங்க. கோபால் ஸ்வரூப் பதக் அப்படின்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பைரோன் சிங் ஷெகாவத் அப்படின்ற பேரையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மற்ற பேர்லாம் குடியரசுத் தலைவரும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா துணை குடியரசுத் தலைவரா இருந்து குடியரசுத் தலைவர் ஆனவங்க அப்படின்றதுனால உங்களுக்கு பேர் தெரியும். பாருங்க, ராதாகிருஷ்ணன், ஜாகீர் ஹுசேன், வி கிரி. ராஜகிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ராஜகிரின்னு ஒருத்தவர் பதக்கம் வாங்கிட்டு, கோபால் ஸ்வரூப் பதக்கம் வாங்கிட்டு ஜாஸ்தியா பேசுறாரு. ஓகேவா? ராஜகிரின்னு ஒருத்தவர் பதக்கம் வாங்கிட்டு ஜாஸ்தியா பேசுறாரு. இதயம் வெடிச்சு போயிடுத்து. யாருக்குன்னா சங்கர் நாராயணனுக்கு. இதயம் வெடிச்சு போயிடுச்சு, சங்கர் நாராயணனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க கிருஷ்ணா அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டல், கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பைரோன் சிங் ஷெகாவத். சரியா? பைஃபுல்லா நம்ம ஏதோ வாங்கிட்டு போறோம் அவரை போய் பாக்குறதுக்காக, அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு போறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்சாரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்ப இருந்தவர் வெங்கையா நாயுடு. திரு வெங்கையா நாயுடுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிறவர் ஜெகதீப் தங்கர். ராஜகிரின்னு ஒருத்தவர் பதக்கம் வாங்கிட்டு ஜாஸ்தியா பேசுறாரு. இதயம் வெடிச்சிருது சங்கர் நாராயணனுக்கு. கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பைஃபுல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாச்சி பழம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அதிக ஆண்டுகள் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்த நபர்கள் 2 பேர் நம்ம படிச்சோம். அதிக ஆண்டுகள் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவங்க ஒருத்தவருன்னு படிச்சோம். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் 52ல இருந்து 62 வரைக்கும் இருந்தார். அதிக ஆண்டுகள் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்த நபர்கள் 2 பேர். ராதாகிருஷ்ணனும் 10 வருஷம் இருந்தாரு. முகமது ஹமீத் அன்சாரியும் 10 வருஷம் இருந்தார். பாருங்க, 2007ல இருந்து 2017 வரைக்கும் 10 வருஷம் இருந்திருக்கிறார். அவரு 52ல இருந்து 62 வரைக்கும் இருப்பார். சரிங்களா? இப்ப இந்த வெங்கையா நாயுடு அப்படின்றவர் எப்ப பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாருன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி. அதே மாதிரி ஜெகதீப் தங்கர் எப்ப பதவி பிரமாணம் எடுத்துப்பாருன்னா ஆகஸ்ட் 11, 2022. சரிங்களா? 2022. அதனால இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. முகமது ஹிதயத்துல்லா அப்படின்றவர் துணை குடியரசுத் தலைவர் தான். பக்ருதீன் அலி அகமது வெறும் குடியரசுத் தலைவர் தான். நீலம் சஞ்சீவ் ரெட்டி வெறும் குடியரசுத் தலைவர் தான். சங்கர் தயாள் சர்மா அப்படின்றவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். அதனால 1 மற்றும் 4 மட்டும். சரியா? கீழ்கண்டவற்றில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர்கள் மொத்தம் 6 பேர் பதவி வச்சிருப்பாங்க. துணை குடியரசுத் தலைவராக பதவி வச்சவங்க எத்தனை பேர்னா மொத்தம் 6 பேர். ஷார்ட்கட் காமெடியா இருக்கா? நமக்கு தேவை ஒரு கொஸ்டின்பா, ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். அது வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஞாபகம் இருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது பார்க்கலாம். மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவர்களில் பொருந்தாதவர் யார்? மாநில ஆளுநர், கவர்னர் வந்து யார நியமனம் பண்றவங்கல பொருந்தாதவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. மாநில தலைமை வழக்கறிஞர் அவர் தான் நியமனம் பண்ணுவாரு. மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார்.
சரியா? அடுத்தது அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவாரு. மாநில பணியாளர்கள் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவாரு. குடியரசுத் தலைவர் தான் பாருங்க சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 33 மற்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 33 மற்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க. இந்த 33 அப்படின்ற நம்பரை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். யாரால முடியும்னா பார்லிமெண்டால முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஹைகோர்ட் எத்தனை இருக்குன்னா 25 ஹைகோர்ட் இருக்கு. உயர்நீதிமன்றங்கள் 25 இருக்குது. அதுல இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1+66 பேர் இருப்பாங்க. ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 66 மற்ற நீதிபதிகள் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த 66 அப்படின்ற நம்பரை அதிகரிக்க பண்ண முடியுமானா பண்ண முடியும். யாரால முடியும்னா குடியரசுத் தலைவரால முடியும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாருங்க, உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகளோட எண்ணிக்கையை யாரால அதிகப்படுத்த முடியும்னா பார்லிமெண்டால தான் முடியும். அதுவே உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகளை எண்ணிக்கையை அதிகப்படுத்த யாரால முடியும்னா குடியரசுத் தலைவரால. இந்த நீதிபதிகளையும் நியமனம் பண்றது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். நீங்க இங்க ஆளுநர் பண்ணுவார்னு நினைச்சுக்காதீங்க. நியமனம் பண்றதுதான் கேட்கறாங்க குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவர் வேணா ஆளுநர். சரிங்களா? ஏன்னா பதவி பிரமாணம் இங்கே நம்மளுடைய ஸ்டேட்லயே நடக்கும். அதனால ஸ்டேட்ல அவர் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ண வைக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, ஆளுநரை வச்சே பதவி பிரமாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நியமனம் பண்றது யாருன்னா குடியரசுத் தலைவர். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்து நீ கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. பாருங்க ஸ்டேட்ஸ்ல 2 அவை இருக்கும். சரியா? சட்டப்பேரவை, சட்ட மேலவை. சட்டப்பேரவை, சட்ட மேலவை. சட்ட மேலவை எத்தனை ஸ்டேட்ல இருக்குன்னா 6 ஸ்டேட்ல. சட்டப்பேரவை எத்தனை ஸ்டேட்ல இருக்குன்னா 28 ஸ்டேட்ல இருக்கு. கரண்டா பாக்குறவங்க சட்டப்பேரவை 28 ஸ்டேட்ல இருக்குது. சட்ட மேலவை 6 ஸ்டேட்ல மட்டும் இருக்கு. சரிங்களா? என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க, பொறுத்துக. சட்ட மேலவையில எப்படி நியமனம் பண்றாங்க அப்படின்னா ஒரு 4 கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. 1/3, 1/3, 1/12, 1/6. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1/3 பங்கு உறுப்பினர்கள் யாரால? மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 1/3. மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி 1/3 அப்படின்னா 1/3 பங்கு அப்படின்னா ஏ. சரியா? அடுத்தது மாநில சட்டமன்றங்களால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால தேர்ந்தெடுக்கப்படுறவங்களும் 1/3 பங்கு தான் அப்படின்னா டிக்கு. ஓகேவா? அடுத்தது பட்டதாரிகள் 1/12. நம்ம தான் அதிகமா இருக்கும். பட்டதாரிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. நமக்கு ஈக்குவலா யார் இருக்கானா ஆசிரியர்கள் இருப்பாங்க. சரிங்களா? 1/12 நீங்க எங்கெங்க படிப்பீங்கன்னா பட்டதாரிகளால் நியமிக்கப்படுபவர்கள் 1/12, இடைநிலை ஆசிரியர்கள், அடுத்தது கல்லூரி பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை 1/12. ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள் 1/6. அவ்வளவுதான். இந்த கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. 1/3 எங்க ஞாபகம் வச்சுக்க போறோம்னா மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சியிலேருந்து. இன்னும் ஒரு 1/3 எங்கன்னா மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். 1/12 அதிகபட்சமா யார் இருக்கானா நம்ம தான் இருக்கோம் பட்டதாரிகள். நமக்கு ஈக்குவலா யார் இருக்கானா ஆசிரியர்கள் இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 1/6 எங்கன்னா மாநில ஆளுநரால் நியமிக்கப்படும் எண்ணிக்கை. சரிங்களா? அதனால ஆன்சர் பாருங்க, ஆளுநர் 1/6 பங்கு சொன்னா, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டதாரிகள் பி. பாருங்க 2431 2431 வரலனா, ஏன்னா இதுல 2மே வருதா, அதனால இதை ஏவாவும் இதை ஏன்னு போட்டுக்கோங்க, இதை டீன்னு போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 1432 சி ஆப்ஷன். சரியா? இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். ஓகேவா? 1/3 எங்க, 1/6 எங்க, 1/12 எங்க. 1/3னா யாருங்க சொன்னோம்? மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி. சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1/3. 1/12 நிறைய நம்பர் இருக்காங்களா, நம்ம தான் நிறைய பேர் இருக்கோம். யாருன்னா பட்டதாரிகள். நமக்கு ஈக்குவலா யார் இருக்காங்கன்னா ஆசிரியர்கள். 1/6 மாநில ஆளுநர்களால் நியமிக்கப்படும் எண்ணிக்கை. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இதை ஈஸியா படிச்சிடலாம். இந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது போலாமா? பாருங்க, முதல் அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என்று கூறும் விதி 163ல 1. இது ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான். இதே மாதிரி நம்ம என்ன படிப்போம்? 74, 75, 78 பிரைம் மினிஸ்டரை பத்தி சொல்ற ஆர்டிகல் 3 தான். குடியரசுத் தலைவருக்கு தான் நம்ம எக்கச்சக்கமா படிப்போம். ஒரு 40 ஆர்டிகல் படிப்போம் குடியரசுத் தலைவரை பத்தி. குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் கொடுத்திருப்பாங்க, குடியரசுத் தலைவரோட இராணுவ அதிகாரங்கள், அப்புறம் குடியரசுத் தலைவர் இத்தனை பேரை நியமனம் பண்றாரு, மக்களவையில 2 பேரை நியமனம் பண்றாரு, மாநிலங்களவையில 12 பேரை நியமனம் பண்றாரு, நிறைய ஆர்டிகல், ஒரு 40 ஆர்டிகல்ஸ் படிப்போம். ஆனா பாருங்க, பிரதமரை பத்தி படிக்கிற ஆர்டிகல் ஒரு 3 ஆர்டிகல் தான். 74, 75, 78. 74 என்ன தெரியுமா சொல்லும்? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு இருக்கணும். யாருக்காகனா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்லவும் அறிவுரை வழங்கவும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்க 163ல 1 முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும்னு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? 75 பிரதமர் மற்றும் அமைச்சர்களை நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர். 78 பிரதமரோட கடமைகளை பத்தி சொல்லிருப்பாங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்லிருப்பாங்க 78ல. 73, 74, 75, 78 தான் ஞாபகம் வச்சுக்க போறீங்க பிரைம் மினிஸ்டர் பத்தி. 74ல என்ன சொல்றாங்க? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு இருக்கணுங்க, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கவும் அவருக்கு அறிவுரை சொல்லவும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் 163ல 1 முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும், ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லவும் அறிவுரை வழங்கவும். சரியா? 75 என்ன சொல்லுது? பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமனம் பண்றது யாருன்னா குடியரசுத் தலைவர். 78 கடமைகளை பத்தி சொல்லுது. முடிஞ்சுதா? அடுத்தது 20 பாருங்க. சட்டப்பேரவையில் சிறப்பு பெரும்பான்மை மூலம் தீர்மானம் இயற்றி நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரைத்தால் மட்டுமே நாடாளுமன்றம் சட்ட மேலவையை உருவாக்கலாம் அல்லது கலைக்கலாம். சட்ட மேலவையை உருவாக்கலாம் அல்லது கலைக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எதுனா 169, 169. சட்ட மேலவை நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. 1986ல எம்ஜிஆர் பீரியட்ல அதை கலைச்சிட்டாங்க. கடைசியா சட்ட மேலவையோட தலைவர் யாரு அப்படின்னா மாப்போ சிவஞானம். தமிழ்நாட்டின் எல்லை காந்தி யாரு? மாப்போ சிவஞானம். இந்தியாவின் எல்லை காந்தி யாரு அப்படின்னா கான் அப்துல் கபார் கான். இந்த காந்தி அப்படின்றதுல நிறைய நம்ம படிப்போம். மதுரை காந்தி NMR சுப்புராமன், பச்சை காந்தி JC குமாரப்பா. ஓகேவா? அடுத்தது இந்தியாவின் எல்லை காந்தி கான் அப்துல் கபார் கான். அடுத்தது அமெரிக்காவின் காந்தி மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தென்னாட்டு காந்தி அண்ணா. தமிழ்நாட்டின் காந்தி யாருன்னா திருவிக்கா. அந்த மாதிரி காந்தி அப்படின்னு நம்ம படிப்போம். தமிழ்நாட்டின் எல்லை காந்தி யாருன்னா மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். திருத்தணியை தமிழகத்தோடு இணைக்க போராடியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். சரியா? இந்த சட்ட மேலவையை உருவாக்கவும் முடியும், கலைக்கவும் முடியும் ஆர்டிகல் 169 படி. சரியா? அடுத்தது பார்க்கலாம். பாருங்க, இந்த ஆளுநரை பத்தி ஒரு கொஸ்டின் 154, 157, 158, 161. இது ஒரே ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே போதும். சரியா? என்ன படிப்போம்? குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்னா 72. ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம் எத்தனை? 161. 161 ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம் சொல்லிட்டேன்னா டிக்கு 2வா? அப்பனா டிக்கு 2. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்து தெரிஞ்சாலே போதும். பாருங்க, விதி 154 என்ன சொல்லுதுன்னா மாநில நிர்வாகத்தோட அதிகாரம். சரியா? அடுத்தது 157 என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள். 158 ஆளுநர் நியமனத்திற்கான நிபந்தனைகள். அடுத்தது மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்றது 161. 161 ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம் 161, குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் 72. சரியா? இது தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஸ்டின் சூப்பரா அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் போலாம். பாருங்க இந்த கொஸ்டினை. பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருக்க வேண்டும் என்று எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது? 91வது சட்ட திருத்தம் 2004. 91வது சட்ட திருத்தம் 2004 தான் சொல்லிருப்பாங்க அமைச்சர்களோட எண்ணிக்கை 15% மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்லயும் அப்படிதான், சென்ட்ரல்லையும் அப்படிதான். நம்ம தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் அமைச்சர்களா இருப்பாங்கன்னா 36 பேர் தான் அமைச்சர்களா இருப்பாங்க. அமைச்சர்கள் அப்படின்னாக்கா மினிஸ்டர் பதவி கொடுத்திருப்பாங்க, ஒரு துறையை ஒதுக்கியிருப்பாங்க. கல்வித்துறை அமைச்சர், இது பால்வளத்துறை அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை கொடுத்திருப்பாங்க. 36 பேர் தான் இருக்கலாம். 234ல 36. 91வது சட்ட திருத்தம் 2004. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இந்த பார்லிமெண்ட்ல எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. ஒரு ஸ்டேட்ல இருந்தும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எத்தனை நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாருங்க, லோக்சபாவில் தமிழ்நாட்டுல லோக்சபா எம்பிஸ் எத்தனை பேர்னா 39 பேர். ராஜ்யசபா எம்பி எத்தனைனா 18 பேர். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள், மக்களவை 39. சரியா? இதுதான் கொஸ்டின்ஸா கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்ப தேர்தல் நடக்குது, லோக்சபா எலெக்ஷனு, 39 தொகுதி தான். சரியா? நிறைய அந்த அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க, 4ம் நமதே 40ம் நமதேன்னு சொல்லுவாங்க. 39 தொகுதி தமிழ்நாடும், புதுச்சேரி ஒரு தொகுதியை சேர்த்து 40ன்னு சொல்லுவாங்க. சரியா? லோக்சபா எம்பிஸ் எத்தனைனா 39 பேரு, ராஜ்யசபா எம்பி எத்தனைனா 18 பேர். சரியா? அதிகபட்சம் எந்த ஸ்டேட் அப்படின்னா யூபில லோக்சபா எம்பி எத்தனைனா 81 பேர், 80 பேரு. ராஜ்யசபா எம்பி 31 பேர். யூபில லோக்சபா எம்பி எத்தனை பேர்னா 80 பேரு, ராஜ்யசபா எம்பி எத்தனைனா 31 பேர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது யாருங்க வருவா அப்படின்னா மகாராஷ்டிரால 48 பேர். இங்க நம்மளை விட 1 அதிகம் யாருன்னா மகாராஷ்டிரால 19 பேர். மகாராஷ்டிரால இங்க 48 பேரு, நம்மளை விட 1 அதிகம் யாருன்னா இங்க மகாராஷ்டிரால ராஜ்யசபா எம்பி எத்தனைனா 19 பேர். பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி. லோக்சபா எம்பி எத்தனைன்னா 39, ராஜ்யசபா எம்பி 18. அதிகபட்சமா எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா யூபி. இங்க 80, இங்க 31. சரியா? அடுத்தது மகாராஷ்டிரா, இங்க 48, இங்க 19. நம்மளோட 1 அதிகம் மகாராஷ்டிரா. சரியா? அடுத்தது பீகார், வெஸ்ட் பெங்கால் 42, பீகார் 40. இங்க வெஸ்ட் பெங்கால் 16, பீகார் 16. ரெண்டுமே 1 தான். இங்க பாருங்களேன், தமிழ்நாடு லோக்சபா எம்பி எத்தனைனா 39, ராஜ்யசபா எம்பி எத்தனைனா 18. அதிகபட்சமா எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா யூபியில. இங்க 80 பேரு, இங்க 31 பேர். நமக்கு அடுத்த நிலையில யார் இருப்பானா மகாராஷ்டிரா. இவங்க 48, இவங்க ராஜ்யசபா எம்பி இங்க 19. நம்மளோட 2 குறைவா இருக்கும். வெஸ்ட் பெங்கால்லையும் பீகார்லயும் 16 பேர். இங்க வெஸ்ட் பெங்கால்ல லோக்சபா எம்பி 42 பேர், பீகார் எம்பி 40 பேர். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போலாமா? இந்த கொஸ்டின் பாருங்களேன். கீழ் காண்பவற்றுள் சட்ட மேலவையை கொண்டிராத மாநிலம், சட்ட மேலவை இல்லாத மாநிலம் எது? சட்ட மேலவைனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸ்டேட்ல 2 அவை இருக்கும். ஈரவை உள்ள நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க. சட்டப்பேரவை, சட்ட மேலவை. சட்டப்பேரவை, சட்ட மேலவை. சட்டப்பேரவை 28 ஸ்டேட்லயும் இருக்கு. சட்ட மேலவை 6 ஸ்டேட்ல தான் இருக்கு. அந்த 6 ஸ்டேட் எது? கேவிபி ஏடிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேவிபி ஏடிஎம், விக்கு பதில் யூ போட்டுக்கோங்க. கரூர் வைசா பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கேவிபி ஏடிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்கு பதில் யூ போட்டுக்கோங்க. கேனா கர்நாடகா, யூனா உத்தரப்பிரதேஷ், பீனா பீகார், ஏனா ஆந்திரா, டீனா தெலுங்கானா, எம்னா மகாராஷ்டிரா. இந்த இடத்துல மட்டும்தான் சட்ட மேலவை இருக்கு. பாருங்க, எந்தெந்த ஊர் சொன்னோம்? கர்நாடகா இருக்குது, உத்தரப்பிரதேஷ் இல்ல, இதுல பீகார் இல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. அப்படின்னா மத்திய பிரதேசல மட்டும்தான் சட்ட மேலவை இல்லை. கேவிபி ஏடிஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரூர் வைசா பேங்க் ஏடிஎம், விக்கு பதில் யூ போட்டுக்கோங்க. கர்நாடகா, அதை போய் கேரளான்னு போட்டுறக்கூடாது. குழுக்கே குழு வைக்கக்கூடாது. சரியா? கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. அடுத்து பார்க்கலாமா? 25வது கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றினை காட்டுக. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இந்திய குடியரசுத் தலைவர் போட்டியிட தகுதிகள் எத்தனாவது ஆர்டிகல் படிச்சோம்? 58. 8வது தகுதி ஞாபகம் வச்சுக்க சொன்னா என்னெல்லாம் தகுதி இருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இங்க 40 வயசு கொடுத்துருக்காங்களா? 35 வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அடுத்தது, நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் தரும் பதவியில் இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். சூப்பர், அவ்வளவுதான். இந்த 35 வயசு தான் தப்பா கொடுத்துருக்காங்க. 35 வயசு நம்ம யாருக்கெல்லாம் படிப்போம்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்.
குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகணும்னா எத்தனை வயசு வேணும்னா 35 வயசு நிரம்பியவரா இருக்கணும். 30 வயசு எங்கெல்லாம் படிப்பீங்க? ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு வேணும். சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு வேணும். சரியா? 25 வயசு எங்க படிப்பீங்க? லோக்சபா எம்பி ஆகணும்னா 25 வயசு போதும். சட்ட பேரவை உறுப்பினர் எம்எல்ஏ ஆகணும்னாலும் 25 வயசு போதும். 21 வயசு எங்க படிப்பீங்க? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல தேர்தலில் நிற்கணும்னா 21 வயசு பூர்த்தி அடைந்தாலே போதும். சரியா? 21 வயசு பூர்த்தி அடைந்தாலே போதும். அதனால 35 வயசுன்றதை மறக்கவே கூடாது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர். அடுத்து 30 வயசு எங்க படிக்கிறீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் அந்த சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும்னா கண்டிப்பா 30 வயசு வேணும். 25 வயசு சட்டமன்ற உறுப்பினராகவும் லோக்சபா உறுப்பினர் ஆகணும்னாலும் சட்டப்பேரவை எம்எல்ஏவா ஆகணும்னாலும் 25 வயசு போதும். 21 வயசு எங்க படிப்போம்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல நிக்கணும்னா 21 வயசே போதும். சரிங்களா? 25 வயசு பூர்த்தி ஆகணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. 21 வயசே போதும். அடுத்தது இங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மக்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். நம்ம குடியரசுத் தலைவருக்கு என்ன படிப்போம்னா மக்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதியை பெற்றிருக்கணும்னு படிப்போம். அதுவே துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன படிப்போம்னா மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும்னு படிப்போம். ஏன்னா அவர் ராஜ்யசபாவோட சேர்மன். சரியா? ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்கிறதுனால ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். பிரதமரா இருக்கிறவரு என்னங்க இருக்கணும் அப்படின்னா லோக்சபா எம்பியாவும் இருக்கலாம், ராஜ்யசபா எம்பியாவும் இருக்கலாம். 2 அவையில எம்பியா இல்லைனாலும் பரவாயில்லைங்க. 6 மாசம் டைம் தருவாங்க. ஏதாவது ஒரு அவையில உறுப்பினரா இருந்தா போதும். சரிங்களா? பாருங்க, இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது யாருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு. மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது துணை குடியரசுத் தலைவருக்கு. பிரதமருக்கு மக்களவை உறுப்பினராகவும் இருக்கலாம், மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கலாங்க. 2 அவையிலுமே உறுப்பினரா இல்லைன்னா கூட 6 மாசம் டைம் தராங்க. ஏதாவது ஒரு அவையில உறுப்பினரா இருந்துடணும். சரியா? 25 கொஸ்டினுக்கான விளக்கம் இவ்வளவுதான். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? முடிச்சுக்கலாமா கிளாஸ? உங்களுடைய மார்க்கை மட்டும் இதுல போட்டுருங்க. 25க்கு நீங்க எவ்வளவு எடுத்தீங்க? ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. சாதாரணமா இதை நினைச்சிடக்கூடாது. நமக்கு இப்ப லைவ் நிறைய கட்டாச்சு. அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியும். 3 தடவை லைவ் கட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஒரே வீடியோவா நாங்க அதை எடிட் பண்ணி நான் போட சொல்லிடுறேன். ஓகே, ஒரு 1/2 அன் ஹவர்ல கிளாஸ் முடிகிற மாதிரி அந்த லைவ் செஷனை நாங்கள் ஒரே வீடியோவாக நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லியும் நம்ம படிக்கலை, நம்ம ஏன் இதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம ஏதாவது ஒரு விஷயம் கற்றுப்போம். எனைதானும் நல்லவை கேட்க அனைதானும் ஆன்ற பெருமை தரும். யார்கிட்டேருந்தாவது ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கலாம். அது யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கலாங்க. அவங்க நம்மளோட பெரியவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய சின்ன வயசாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அவங்களுடைய பண்பாடாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற முறையாக இருக்கட்டும், அவங்க ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கணும். நம்ம எனைதானும் நல்லவை கேட்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இது மாதிரி கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு டெய்லியும் ஒருத்தவங்க கிளாஸஸ் எடுப்பாங்க. எல்லாருமே எஃபிஷியண்டான ஸ்டாஃப்ஸ் தான் நம்மகிட்ட டேஃப்ல இருக்கிறவங்க எல்லாம். உங்களுடைய கிளாஸ் நல்லா போகும். இதை கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணணும். அரசு அதிகாரிகளாக நீங்கள் உருவாகணும். வெறும் அரசு அதிகாரிகளாக உருவாகிறது மட்டும் உங்களுடைய கடமை கிடையாது. ஒரு நல்ல குடிமகனா மனித நேயம் உள்ள மக்களா நீங்க வாழணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கணும், உங்களுக்கு ஹியூமனிட்டி இருக்கணும், மனித நேயம் இருக்கணும், யாரையா இருந்தாலும் மதிக்கிற பழக்கம் இருக்கணும். இதெல்லாம் கத்துக்கோங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். சும்மா படிச்சோம், நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக படிக்கிறோம்னு இல்லாம நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு படிங்க. அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற ஜேர்னியை ஹாப்பியா அந்த ஜேர்னி பண்றது. நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாது. என்ன டிப்ரெஷன் வேண்டி கிடக்குது? குரூப் 4 தானே நம்ம எக்ஸாம் எழுதுறோம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு மாற்றுத்திறனாளியான பெண்மணி எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால முடியாதான்னு யோசிங்க. உங்களால நிச்சயமா முடியும். நிச்சயமா முடியறதுனால தான் இந்த போட்டித் தேர்வுக்கே நீங்க உள்ளார வந்திருக்கீங்க. சரிங்களா? ஐ ஆம் பார்ன் அகைன் ஆன் த மவுண்டைன் அப்படின்னு ஒருத்தவங்க புத்தகம் எழுதியிருப்பாங்க. யாருன்னா அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒருத்தவங்க. பாருங்க, அவங்க பிறப்பையிலே அவங்க மாற்றுத்திறனாளி கிடையாது. அவங்க ஒரு எக்ஸாமுக்காக ஒரு இன்டர்வியூக்கு போறப்ப அந்த ஓடும் ரயிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த அருணிமா சின்ஹாவை தள்ளி விட்ட உடனே அவங்க கால் முறிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தன்னை எப்படியாவது நிலைநாட்டிக்கணும், நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துல அந்த மலைகள்ல எப்படி ஏறதுன்னு கத்துப்பாங்க. பச்சேந்திரி பால் அப்படின்றவங்கள்ட்ட கத்துக்கிட்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளியான பெண் யாருன்னா அருணிமா சின்ஹா. இந்த மாதிரிலாம் சாதிச்சிருக்காங்கங்க. நமக்கு நல்லாவே 2 கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு.
கடவுள் 2 கண்ணை கொடுத்துருக்கிறாரு, நல்லா சிந்திக்கிறதுக்கான அறிவை கொடுத்துருக்கிறாரு, மூளையை கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்தி நம்ம எப்படி முன்னேறணும்னு தான் பார்க்கணும். சரிங்களா? நான் படிச்சுட்டு இருக்கும்போதே டிப்ரெஷன் ஆகுது, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, இதெல்லாம் சும்மா கதை. நீ ரிவிஷன் ஒழுங்கா பண்ணினா உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, நிறைய படிங்க. உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் அப்பதான் வரும். ரிவிஷன் பண்றதுக்குன்னு ஒரு ஹிண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்களா, வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதை ரிவிஷன் பண்றது, ஒரு இயரை ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத மாதிரி நீங்க உங்களை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்மளால இதுல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு ரொம்ப வந்து ஹெவியா இருக்குது. போட்டித் தேர்வு அப்படின்றதுல படிக்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்மளால ஜெயிக்க முடியும்னு ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைவ் செஷன்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.